அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கும் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷமும் வளமும் பெற்று புதிய இலக்குகள், புதிய வாய்ப்புகள், புதிய வெற்றிகளுடன் இந்த 2024ஆம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மார்கழி 16 அன்று பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் கௌளவம் கரணத்தினில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. புத்தாண்டின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ராகு பகவான் மீனராசியிலும், சனி பகவான் கும்பராசியிலும், புதன் செவ்வாய் சூரியன் தனுசு ராசியிலும், சுக்கிரன் விருச்சிக ராசியிலும், சந்திரன் சிம்ம ராசியிலும், கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர். மே 1ஆம் தேதி குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அக்டோபர் 9, 2024இல் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதி அடைகின்றார். இதனால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யோகம் அடைவார்கள். ஜூலை 29ஆம் தேதி முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரகதி அடைந்து பின் நேர்கதி அடைகிறார். எல்லோரிடமும் அன்பாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் கிரக நிலைகள் ராசிஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும், சகோதரஸ்தானத்தில் சனியும், சுகஸ்தானத்தில் ராகுவும், புத்திரஸ்தானத்தில் குருவும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும், கர்மஸ்தானத்தில் கேதுவும், போகஸ்தானத்தில் சுக்கிரன் புதனும் உள்ளனர். குரு பகவான் 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக துலாம் ராசியையும், 9ஆம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார். சனி பகவான் 3ஆம் பார்வையாக மேச ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சிகம் ராசியையும் பார்வையிடுகிறார். பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். குடும்பத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மேம்படும். எதிலும் துரிதமாக செயல்படுவீர்கள். குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் மேம்படும். பூர்வீக சொத்துகளில் சில மாற்றத்தை செய்வீர்கள். தேவையில்லாமல் அடுத்தவர் காரியங்களில் தலையிடாதீர்கள். சமூக பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் மனதில் நினைத்திருந்த ஒரு சில ஆசைகள் நிறைவேறும். பயனற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஏற்றுமதி துறையில் புதுமையான அனுபவம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். ஆடம்பரமான சிந்தனைகளால் சேமிப்பு குறையும். நடைமுறைக்கு தகுந்த விதத்தில் வாகனங்களை மாற்றி அமைப்பீர்கள். நரம்பு சார்ந்த இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கும். விசா தொடர்பான பிரச்சனைகள் குறையும். வாக்குறுதிகள் அளிக்கும் போது சூழ்நிலை அறிந்து செயல்படவும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். குடும்ப உறுப்பினர்களிடம் மனம் விட்டு பேசுவது புரிதலை மேம்படுத்தும். உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். உணர்ச்சி வசமான பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும். அவ்வப்போது ஒற்றை தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவது பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். பெண்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். வாகன பயணங்களில் ஆர்வம் ஏற்படும். வாழ்க்கை துணைவர் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மறைமுகமான சில விஷயங்களை எளிதில் புரிந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பமும் தயக்கமும் படிப்படியாக குறையும். புதிய ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் ஆர்வம் ஏற்படும். எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். விளையாட்டுத் துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். பணிபுரிவோர்கள் உத்தியோக பணிகளில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்த்து கொள்வது நல்லது. இடமாற்றம் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும். உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்வதால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். அலுவலகம் சார்ந்த ரகசியங்களில் விவேகத்துடன் செயல்படவும். சக ஊழியர்களால் பொருளாதாரம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். வியாபார பணிகளில் தகுந்த ஆலோசனை பெற்று புதிய முதலீடுகளை மேற்கொள்ளவும். எதிர்பாராத சில தடைகளால் தாமதமும் அலைச்சலும் ஏற்படும். நடைமுறை வியூகங்களை அறிந்து செயல்படவும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும்.
தொழில் நிமித்தமான சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள். கலை சார்ந்த துறைகளில் புதுவிதமான அனுபவங்களை பெறுவீர்கள். எதிர்பார்த்த சில வரவுகள் தாமதமாக கிடைக்கும். அளவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். வெளி வட்டாரத்தில் திறமைக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். கடைசி நிமிடத்தில் நேச பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் உண்டாகும். வீடு மனை வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும். அரசியல்வாதிகள் கட்சி சார்ந்த பணிகளில் விவேகத்தோடு செயல்படவும். உடன் இருப்பவர்களிடம் முன் கோபமின்றி செயல்படுதல் நல்லது. பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்களால் உடலில் ஒரு விதமான அசதி உண்டாகும். ஆதாரம் இல்லாத கருத்துக்கள் கூறுவதை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய்க்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர சிந்தனைகளில் தெளிவும் மனதளவில் உத்வேகமும் பிறக்கும். சிறப்பு பரிகாரங்கள். வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் 1% தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள். அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள், வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர், சாலையோர பணியாளர்கள், தூய்மை பணி செய்வோர், ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள். மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள். இப்படி செய்வதால் சனி சுக்கிர யோகம் உண்டாகும். இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது. ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும். இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கவும். கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாது. எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.